வணக்கம். பால்ஸ் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். abandon அப்படின்னா கைவிடு இல்லைன்னா துற. இதோட 3 verb forms abandon, abandoned, abandoned. Noun abandonment, adjective abandoned. Examples: Samuel has abandoned his hope of becoming a doctor. சாமுவேல் மருத்துவராகும் தனது நம்பிக்கையை கைவிட்டு விட்டார். இது present perfect tenseல இருக்குது. ஏன்னா சாமுவேல் third person singular. The rescue team abandoned the rescue operation last week. மீட்பு குழு கடந்த வாரம் மீட்பு பணியை கைவிட்டது. இது past simple tenseல இருக்குது. The king abandoned his throne. ராஜா தனது அரியணையை துறந்தார். இதுவும் past simple tenseல தான் இருக்குது. It is an abandoned house. அது ஒரு கைவிடப்பட்ட வீடு. இது அட்ஜெக்டிவ்ல இருக்கு. ஏன்னா ஹவுஸ் அப்படின்றத நவுனை பத்தி இது abandoned அப்படின்ற வேர்டு வந்து சொல்லுது. அப்ஹர் அப்படின்னா வெறு. இதோட 3 verb forms அப்ஹர், அப்ஹர்ட், அப்ஹர்ட். நவுன் அப்ஹரன்ஸ், adjective abhorrent. Examples: I abhor people who are untruthful. உண்மையற்றவர்களை நான் வெறுக்கிறேன். சிம்பிள் present tenseல இருக்குது. ஐன்ற சப்ஜெக்ட் இருக்கிறதுனால பேஸ் ஃபார்ம் அப்ஹர அப்படியே போட்டிருக்கிறோம். Do you abhor slavery? நீங்கள் அடிமைத்தனத்தை வெறுக்கிறீர்களா? இன்ட்ராகேட்டிவ் கேள்வியிலே இருக்குது. present simple tenseல இருக்குது. அப்ப அந்த மாதிரி ஒரு கேள்வி present simple tenseல இருந்தா டூல நம்ம அந்த கொஸ்டின் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து அப்படியே போடணும். அதான் அப்ஹர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறோம். இட் இஸ் அன் abhorrent deed. இது ஒரு அருவருப்பான செயல். அட்ஜெக்டிவ். டீட் அப்படின்ற நவுனை பத்தி இந்த abhorrent வேர்டு சொல்றதுனால இது அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். abide அப்படின்னா பின்பற்று. 3 verb forms abide, abided, abided. Example: I abide by the rules and regulations of the college. நான் கல்லூரியின் விதிகள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றுகிறேன். இது present simple tenseல இருக்குது. abolish அப்படின்னா நீக்கு. இதோட 3 verb forms abolish, abolished, abolished. Noun abolition. Example: The rule was abolished last year. இந்த விதி கடந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டது. இது past simple tense passive voiceல இருக்குது. இப்ப எது ரத்து செய்யப்பட்டது? விதி. இந்த மாதிரி ஃபார்மட்ல இருக்கிறதுனால இந்த சென்டென்ஸை நம்ம என்ன சொல்றோம்? passive voice sentence அப்படின்னு சொல்றோம். abound அப்படின்னா மிகுதி. இதோட 3 verb forms abound, abounded, abounded. Example: Our garden abounds with herbs. எங்கள் தோட்டம் மூலிகைகளால் நிறைந்துள்ளது. இது present simple tenseல இருக்குது. இந்த abound கூடால எஸ் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா our garden அப்படின்றது it அதை வந்து குறிப்பிடுது. நான் ஒவ்வொரு வேர்டுக்கும் கொடுத்திருக்கிற கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் பத்தி உள்ள விளக்கங்களை வந்து தமிழ்ல அடுத்து வரப்போற ஸ்லைட்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வேர்டும் கிராமட்டிக்கலா எப்படி இங்கிலீஷ்ல வந்து கரெக்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா படிச்சிடலாம். நான் எழுதி இருக்கிற பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ் பத்தி உள்ள டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்கிறேன். டென்சஸ் பத்தியும் வாய்ஸ் பத்தியும் மொத்தமா 25 வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து தமிழ் மூலமா நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.